இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவனுடைய கரம் என்ற ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கூட ஒரு பக்தன் இப்படியாக செபித்திருக்கிறார், ஜெயத்தை பெற்று கொண்டிருக்கிறார். நாமளும் இப்படியாக செபிப்போம் வாருங்கள். எப்படி செபிப்போம்? தன் பிழைகளை உணர்ந்து, தன்னுடைய பாவங்களை உணர்ந்து, நம்மளுடைய அக்கிரமங்களை உணர்ந்து, நம்மளுடைய தவறுகளை உணர்ந்து, கர்த்தரிடத்திலே நாம் குற்றங்களை நீக்கலாக்கும்படியாக செபிப்போம். 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது போல, ஒரு பக்தன் செபித்தார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும் என்று ஒரு பக்தன் செபித்ததினால் விடுதலை பெற்றார். அதே போல வாருங்கள், நாமளும் நாம் குற்றங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து நீக்கலாக்கும்படி செபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.